சென்னையில பார்த்தவனே 18 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே அம்மா வரம் கொடுக்க போறாங்கன்னு அப்படின்னு அவநம்பிக்கையா இல்லாம நம்பிக்கையோட நம்ம போவோம். இத்தனாயிரம் பேத்துக்கு அம்மா குழந்தை பேர் குடும்பத்தை செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்கா, நமக்கும் தருவாங்கிற நம்பிக்கையோட வந்தீங்க. வந்து 3வது மாசமே அம்மா உங்களுக்கு கருவை தக்க வச்சிருக்காங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி மறந்தது? கரு தங்கிருச்சுன்னு சொன்ன போது அந்த சமயத்தை பார்க்கும் எப்படி இருந்தது உங்களுக்கு? அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சக்தி உள்ள சாமி தான் எங்களுக்கு குழந்தையா கொடுத்துருக்கு. சந்தோஷமா. நீங்க அம்மாவுக்கு நன்றி கடனா எப்படி இருப்பீங்க? உயிருள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மறக்காம இருந்தா அதுவே போதும். அம்மாவை மறக்காம அம்மாவே எங்களுக்கு குழந்தையா கொடுத்துருக்கு. சந்தோஷம். அவங்க உங்களுக்கு என்ன ஆகுது? அண்ணன் மகளா? அம்மாவை பத்தி என்னம்மா நினைக்கிறீங்க? இத்தனை வருஷம் உங்க இருந்த கடும் தப வாழ்க்கைக்கு அம்மா வரத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க, என்ன நினைக்கிறீங்க அம்மாவை பத்தி? சொல்ல வார்த்தையே இல்லையா? கண் கலங்காதீங்க, அம்மா தான் வரம் கொடுத்துட்டாங்கல்ல. போதும் சாமி, இது ஒண்ணு போதும். இதுக்காக எங்க சித்தி எல்லாத்தையும் ஏச்சு வாங்கி முடியல சாமி. அதே வந்தேன், இது ஒண்ணு எங்களுக்கு பழிச்சிருச்சு. போதும் சாமி. சந்தோஷமா. எவ்வளோ கண்ணீர், அவ்வளோ அவப்பேறுகளுக்கு மத்தியில எத்தனை வருஷம், 18 வருஷம் தவம் இருந்திருக்கீங்க. இந்த தவத்துக்கு 3வது மாதம் அம்மா உங்களுக்கு மனமிறங்கி உங்களை மகளா ஏத்துட்டு உங்க முன்ஜென்ம சாபப்பிணி கர்மபலன், முன்னோர்கள் செய்த சாபப்பிணி கர்மபலன் அத்தனை வேறெடுத்து உங்களுக்கு மகளை வரமாக கொடுத்துருக்காங்க.